பிக்கெஸ்ட் ரைவல்ரினா அது ஆர்சனல் அண்ட் யுனைடெட் தான். ஸோ மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மேட்ச் இந்த வீக்கெண்ட். ஸோ நீங்கள் வந்து எமிரேட்ஸை தோக்கடிக்கவே லேட் வரைக்கும் லாஸ்ட் ஒரு 9 இயர்ஸாக இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யுனைடெடோட 100th வின் இது. ஆர்சனலுக்கும் யுனைடெடுக்கும் இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல ஹெட் டு ஹெட் வந்து யுனைடெட் 99 வின்ஸ், ஆர்சனல் 91 வின்ஸ். ஸோ அண்ட் தென் எல்லா ஸ்ட்ரைக்கர்ஸும் ரிகவரி வந்துட்டாங்க. கேரிக் ஹஸ் மேட் இட் மோர் ஈஸியர் ஃபார் தெம் பை சேயிங் இதுதான் உன்னோட ரோல். அதுக்கப்புறம் இன்ஜுரிஸ் பார்த்தாங்கன்னா கலிஃபியோரி வேற இன்கேப்பிய லெஃப்ட் பேக் தான் எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ பாசிட்டிவிட்டி ரொம்ப இப்போ இருக்குது, கான்ஃபிடென்ஸ் இருக்குது. கோயிங் திஸ் மேட்ச் அமான் டியாலோ ஃபார்மில் இருக்காரு, ரூபோ ஃபார்மில். ஸோ அதே மாதிரி நான் இந்த சீசனில் அன்டிஃபிட் ஹோமில். ஸோ அது ஒரு பாசிட்டிவ். ஓல்ட் ட்ராஃபர்டில் நடக்கல, இது எமிரேட்ஸ்க்கு நடக்கும்போது. ஸோ சேம் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணி ஆகணும். பொசிஷன் கேம் நாங்கள் விளையாட போகிறது இல்லை. ஆப்வியஸ்லி அட் த பால் இஸ் பொசிஷன். இப்போ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னா அகெயின் பின்னாடி இருக்க சிட்டி அண்ட் ஆஸ்டன் வில்லா அவங்க வந்து பாயிண்ட்ஸ் கிளியர் பண்ணலாம். பாட்டிலிங் திரும்ப பாட்டில் பண்ணலாம் நாங்கள் பார்க்குறோம். இந்த சீசன் வந்து டாப் 2 டீம்ஸ் வந்து அதிக செட் பீஸில் கோல் அடிச்சு ஆர்சனல். மிட்ஃபீல்டு யார் கண்ட்ரோல் பண்ண போகிறவங்களோ தேல் வின் த மேட்ச் அப்படின்னு தான் தோணுது. ஃபர்ஸ்ட் பால் அண்ட் செகண்ட் பால்க்கு அந்த இன்டென்சிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கோ மேட்ச் வில் பி டிசைடட் இயர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பெசல் அண்ட் விக்ரம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்சனல் வர்சஸ் யுனைடெடுக்கு ப்ரிவியூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டாப் 4க்கு போராட்டி வரும் யுனைடெட் டைட்டிலுக்கு சேஸ் பண்ணுற ஆர்சனல் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க வர மேட்ச்சில். எதிரும் புதிரும் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ரைவல்ரி பீங் ரீஇக்னைட்டட் டுடே இல்லை, இன்னைக்கு வீடியோ பண்ணுறோம். இந்த சண்டே வருது மேட்ச். சண்டே 10 PM மேட்ச் இருக்கு. மேட்ச் ஆஃப் த வீக் அதுதான். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் ஃபுட்பால்லே பெரிய ரைவல்ரி, ஒன் ஆஃப் த பெரிய ரைவல்ரி தான் அது ஆர்சனல் அண்ட் யுனைடெட் தான். ஆப்வியஸ்லி யுனைடெட் லிவர்பூல் இருக்கு, பட் இதுவுமே ரொம்ப பெரிய ரைவல்ரி. எஸ்பெஷலி இந்த 90sல இருந்து இந்த 2000 மிட் 2000s வரைக்கும் பெரிய பிக்கெஸ்ட் ரைவல்ரினா அது ஆர்சனல் அண்ட் யுனைடெட் தான். ஸோ மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மேட்ச் இந்த வீக்கெண்ட். ஸோ என்ன லைனப்ல நீ உங்களில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஆர்சனல்ல யாரெல்லாம் ஃபிட்டு, யார் அவைலபிள், என்ன எப்படி இருக்கு, ஃபார்ம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் எமிரேட்ஸ் நடக்குது. ரைட். ஸோ நீங்கள் வந்து எமிரேட்ஸில் தோக்கடிக்கவே லேட் வரைக்கும் லாஸ்ட் ஒரு 9 இயர்ஸாக. ஸோ அதே மாதிரி நாங்கள் இந்த சீசனில் அன்டிஃபிட் ஹோமில் அன்டிஃபிட்டடா. ஸோ அது ஒரு பாசிட்டிவ். அதுக்கப்புறம் இன்ஜுரிஸ் பார்த்தாங்கன்னா கலிஃபியோரி வேற இன்கேப்பிய லெஃப்ட் பேக் தான் எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ லெஃப்ட் பேக் தான் உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ அண்ட் தென் எல்லா ஸ்ட்ரைக்கர்ஸும் ரிகவரி வந்துட்டாங்க. கடவுளும் ஜேசஸ், யோக்கரஸ் வேற ஹேவர்ட்ஸ். ஸோ 3 ஸ்ட்ரைக்கர் இருக்கிறாங்க, பார்க்கலாம். ஸோ லாஸ்டாக நடந்த சாம்பியன்ஸ் லீக் இன்டர் மிலான் கூட நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் சன் ஜீரோவில் 3-1 அன்எக்ஸ்பெக்டட். அங்கேயும் நம்ம யாரு ஜேசஸ் தான் 2 கோல், வேற விக்டர் யோக்கரஸ் அகெயின் ஸ்கோர் ஷீட்ல வந்துட்டாரு. ஸோ மேபி பிரீமியர் லீக்ல தான் கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 2 கேம் சரியா போகல, 2 ட்ரா லிவர்பூல், பேக் டு பேக் விக்டரி கிடையாது. ஸோ அது கொஞ்சம் டவுட்டா இருக்குது. அது அப்கமிங் மேட்ச் யுனைடெட் கூட டஃப்பான ஃபிக்சர்ஸ் தான். அதுவும் அந்த மைக்கேல் கேரிக் லாஸ்ட் டைம் நாங்கள் தோந்துருக்கோம். ஸோ அதே ரிப்பீட் ஆகிற ஒரு பயம் இருக்குது. பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. உங்க ஆளு நம்ம இயேசுநாதர் வந்தவொடனே கோல் அடிச்சாரு, which is a good thing for Arsenal and their fans. அதான் அவன் சொன்ன மாதிரி கடைசியா நாங்க ஆர்சனல் அகைன்ஸ்ட் வின் பண்ணது பிரீமியர் லீக்ல அண்டர் கேரிக் தான். மைக்கேல் கேரிக்கோட கடைசி மேட்ச் போல அதுன்னா 3-2 வின் பண்ணோம். பட் அது ஓல்ட் ட்ராஃபர்ட்ல தான். ஆனா ஆர்சனல் அகைன்ஸ்ட் வின் பண்ணது கடைசியா தானே பிரீமியர் லீக்ல. கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோல் அடிப்பாரு. அதுல ஒரு சவ மேட்ச் இருந்துச்சு. அது கேட் அண்ட் மவுஸ் மாதிரியே போயிட்டு இருக்கும். கடைசியில் யுனைடெட் வின் பண்ணிச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து யுனைடெடால ஆர்சனலை தோக்கடிக்க முடியல. எஃப்ஏ கப்ல வின் பண்ணோம், பெனல்டிஸ்ல வின் பண்ணோம். அது ரெட் கார்டு கிடைச்சி 10 men வச்சு சூப்பரா இருந்துச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமும் ஆர்சனலுக்கு அகேன்ஸ்டா ஒரு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் கிடைக்க முடியல. பட் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா விளையாடணும். ஆமா ஆர்சனல் யுனைடெட் தான் ஓல்ட் ட்ராஃபர்ட்ல இருந்துச்சு. யுனைடெட் டிசர்வ் டு வின் தட் மேட்ச், அது எல்லாத்துக்கும் தெரியும். So again set piece ole
செட் பீஸ்ல போட்டு தள்ளிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு கோல் ஸ்கோர் பண்ணியே முடியல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சாக இருந்துச்சு யுனைடெடுக்கு அந்த மேட்ச். பட் அகைன் அண்டர் அமரும் இட் டிட் நாட் ஒர்க் அவுட். அந்த ஒரு சான்சஸ் கிரியேட் பண்ணோம், பட் ஃபினிஷிங் தான் இல்லை. பட் இப்போ வந்து ஒரு இது வந்து ஒரு ரீபவுண்ட் யுனைடெட் இருக்கும். த நாய்ஸ் அரவுண்ட் த கிளப்பு, இன்னும் கிளப்பு உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குதான், ஹெரார்கி மேலே இருக்குதான். பட் த நாய்ஸ் அரவுண்ட் த கிளப் இப்போ கொஞ்சம் காமன் ஆயிட்டு, இப்போ கொஞ்சம் கிளியர் ஆயிட்டு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அவங்களோட டீமும் ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த்ல வந்திருக்கு. அதே மாதிரி எங்களோட டீமும் ஆல்மோஸ்ட் சேம் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல எல்லாமே இப்போ தான் கம்பேக் பண்ணி வந்துட்டாங்க. ஆஃப்கான் பண்ண பிளேயர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. நான் இப்போ மாசராவையும் அவைலபிள். ஆமாம். ஸோ ஃபுல் ஸ்குவாடு கண்டிப்பாக எங்களோட ஃபுல்லாக இருக்கு. அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சைடு வீக்காக இருக்குன்னு சொன்னா 2 பேரும் டெப்த் இருக்கனால நாங்கள் தப்பிச்சிட்டோம். ஆமாம், டெப்த் இருக்கு. பட் இங்கே வந்து பிரச்சனை இல்லை, யாரும் இன்ஜர்ட் அப்படி யாருமே இல்லை. ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் ஃபிட். ஈவன் மெக்வயர் லாஸ்ட் மேட்ச் வந்தனால எல்லாருமே ஃபுல் ஃபிட் அண்ட் ஃபார்ம்லயும் இருக்கும். ஏன்னா கடைசியில அகேன்ஸ்ட் சிட்டி வந்து நம்ம வின் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய பூஸ்ட். ஆமா, ஈவன் தோ ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா இல்லாதனால நாங்களே ஸ்ட்ரகிள் ஆனோம். எமிரேட்ஸ்ல சிட்டிக்கு அகேன்ஸ்ட் நாங்களே ஸ்ட்ரகிள் ஆனோம். 1-1 ட்ரா தான் பண்ணோம். ஸோ அந்த டீமுக்கு அகேன்ஸ்ட் ஜெயிக்கிறது வந்து எப்பவுமே ஒரு சவால் தான். சிட்டிக்கு அகேன்ஸ்ட் தான் கண்டிப்பா. ஸோ அதுதான் அதுக்கு முன்னாடி ஃபார்ம் நல்லா இல்லை போயிருந்தாலுமே அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்திருந்தாலுமே, பட் இப்போ த வைப் அண்ட் எனர்ஜி அரவுண்ட் த கிளப் இஸ் வெரி பாசிட்டிவ். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. மைக்கேல் கேரிக் வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு காம்னஸ் கொண்டு வந்திருக்காரு. மெயின் அதுதான், காம்னஸ் அண்ட் கிளாரிட்டி. லாஸ்ட் வீடியோல நம்ம சொன்ன மாதிரி தான் அது ஒன்று கொண்டு வந்திருக்காரு, விச் இஸ் அ வெரி பிக் பிளஸ் ஃபார் அஸ் கோயிங் இன் டு திஸ் மேட்ச். அண்ட் டாப் 4 பொசிஷனுக்கு ஒரு சாம்பியன்ஸ் லீக் பொசிஷனுக்கு கம்பீட் பண்ணதுக்கு கம்பீட் பண்ணணும் அல்ல இருக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்ச் வின் பண்ணுறதுக்கு. அட் த சேம் டைம் எங்களுக்கும் மஸ்ட் வின் மேட்ச். ஏன்னா இதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னா அகெயின் பின்னாடி இருக்க சிட்டி அண்ட் ஆஸ்டன் வில்லா அவங்க வந்து பாயிண்ட்ஸ் கிளியர் கேப் வந்து ரொம்ப கம்மியாயிரும். திரும்ப பாட்டில் பண்ணலாம் நாங்கள் பார்க்குறோம். ரொம்பவே சான்ஸ் இருக்கு. மஸ்ட் வின் கேம் ஃபார் ஆர்சனல். தோந்தோம்னா அவங்க சிட்டி அண்ட் ஆஸ்டன் ஜெயிச்சானா 4 பாயிண்ட்ஸ்க்கு கேப் தான் இருக்கும். ஸோ ஜெயிச்சோன்னா அதே 7 பாயிண்ட்ஸ்க்கு கேப் மெயின்டைன் பண்ண முடியும் அவங்களும் ஜெயிச்சாங்கன்னா. ஸோ அதனால எங்களுக்கு மஸ்ட் வின் கேம். தண்ணி குடி பாட்டில் பத்திரம் டுவர்ட்ஸ் த எண்ட் வரும் சீசனோட. ஆல்மோஸ்ட் இருக்கு, ஒரு மேட்ச் இருக்கு, லெஸ் தென் ஹாஃப் ஆஃப் தி மேட்சஸ் இருக்கு. பட் ஃபேன்ஸுக்குமே அண்ட் அதர் ஃபேன்ஸுக்குமே அண்ட் நிறைய சேனல் வச்சிருக்கோம் யூடியூபர்ஸ்க்குமே பார்த்தோம்னா, அப்புறம் ஃபுட்பால் பேசுறவங்களுக்கு, ஃபுட்பால் ஃபாலோ பண்றவங்க எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஃபீல் ஒன்று வந்துட்டு அதை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த பாட்டில் பண்றது தான் திரும்பியுமே ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டோம் இல்லை, ஸ்பெஷலிஸ்ட் தான். அந்த கிடைக்கிற வாய்ப்பை வந்து கேபிட்டலைஸ் பண்ணாம அந்த பயத்துல கோட் விட்டுட்டு லாஸ்ட் ஒரு 3 சீசன் அப்படிதான் பண்றாங்க. அதுதான் கண்டிப்பா. இப்பவும் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் யார குறைச்சல்னு எனக்கு தெரியல, மேனேஜரையா பிளேயரையா. நான் சொல்றேன் என்னன்னு அதுக்கு வருவோம். இந்த டைம் என்னன்னா இந்த டைம் வந்து ஆர்சனல் அதுக்கு முன்னாடி இந்த டைம் ஆர்சனலுக்கு வந்து இட்ஸ் தேர் ட்ராஃபி டு லூஸ் அப்படின்னு தான் பார்ப்போம். ஏன்னா வெல் அஹெட். இந்த மாதிரி ஒரு சீசன் பார்க்க முடியும்னா இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல ஐ டோன்ட் திங்க் ஸோ. ரொம்ப ஒரு இன்கன்சிஸ்டன்டான சீசன், ஒரு வியர்ட் சீசன். ரொம்ப இன்கன்சிஸ்டன்சி, எந்த டீமும் கன்சிஸ்டண்டா கிடையாது ஆர்சனல் தவிர. லாஸ்ட் சீசன் அப்படிதான் இருந்துச்சு. லாஸ்ட் சீசன் ஓகே அட்லீஸ்ட். பட் இருந்தாலும் 10 பாயிண்ட்ஸ் கிளியர்ல லிவர்பூல் நீங்க இருக்கீங்க, லிவர்பூல் இருந்தாங்க, சிட்டி இருந்தாங்க, அண்ட் செல்சி வந்துட்டு போச்சு. இந்த டைம் அப்படி கிடையாது. இந்த டைம் வந்து ஆர்சனல் தவிர எனக்கு தெரிஞ்சு எந்த டீமும் கன்சிஸ்டன்ட் கிடையாது. ஈவன் சிட்டி அண்ட் ஆஸ்டன் வில்லாவுமே, ஆஸ்டன் வில்லா they had a burst of ஒரு ரன் ஆஃப் 11 மேட்ச் அன்பிட்டனா. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப வர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீக் பிடிச்சனால தான் செகண்ட் வரைக்கும் வந்து இருக்காங்க. அண்ட் இப்போ அகைன் தோத்து போயிருக்காங்க. ஸோ எஸ் they did have a ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு தெரிஞ்சு 18 டீமுமே கன்சிஸ்டன்சி சுத்தமாக கிடையாது. சிட்டிக்குமே கன்சிஸ்டன்சி கிடையாது. they won, they lose, they draw games, then again they win, they draw, then again திரும்ப தோத்து போயிருக்காங்க. அந்த ஒரு ப்ராப்பர் கன்சிஸ்டன்சி கிடையாது. அந்த டீமுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணிருக்காங்களா அந்த அளவு கிடையாது. எப்பவும் அது ஆஃப்டர் ஜனவரி தே பவுன்ஸ் பேக் சொன்னாங்க. அதுதான் சொல்லுவாங்க. அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் வந்துட்டு வர ஆரம்பிச்சுட்டு எல்லாத்துக்கும் திரும்ப ஆர்சனலுக்கு அந்த ஸ்லிப்பாக
பண்ணி ஆயிடுவாங்களோ. அண்ட் இது வந்து பெப் டைம், ஃபர்கி டைம் மாதிரி இது பெப் டைம். ஜனவரி முடிஞ்சா வந்து ஆடி முடிஞ்சு டாப்ல வந்துடும் மாதிரி சிட்டி டாப்ல வந்துடும். அது எல்லா டைம் ஹிஸ்டாரிக்கலி நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி எல்லாரும் பேச. இந்த டைம் அவங்களும் ஸ்ட்ரகிள்றாங்களே. ஈவன் நீ லாஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் அவங்களுக்கு போடோ கிளிம்ஸ் அவங்களும் போடோ கிளிம்ஸ் அகேன்ஸ்ட் அதுவும் தோத்து போயிருக்காங்க. அண்ட் மார்க் கேலி வேற இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் தென் they are not still not clicking. ஸோ எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ யூல் பாட்டில். பட் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு அடுத்த மேட்ச் பற்றி தான் கவலை. நீ சொன்ன மாதிரி ஆர்சனலோட இது பார்ப்போம். நீ சொன்ன இது கேட்டனால எதுக்காக யார் மேல குத்தம் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 2-3 சீசனுமே ஆர்சனல் should have won it. கண்டிப்பா எனக்கு தெரியும். பாட்டில் பண்ணிருக்கீங்க. நீ கேட்ட ஏன் லாஸ்ட் சீசன் கூட அதுக்கு முந்தின சீசன் அது வந்து கண்டிப்பா உங்களோட ட்ரோஃபி தான் டைட்டில் தான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன மெயினாக பார்க்கேன்னா ஆர்டெட்டாவோட இவ்வளோகன் கொண்டு வந்தது ஆர்டெட்டா தான். போர்டோட பேக்கிங்கில் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ஆர்டெட்டா தான். ஒரு டீம் இல்லை ஸ்குவாட் பில்ட் பண்ணது ஆர்டெட்டா தான். டாக்டிக்கலி ஸ்ட்ராங் ஆக்குனது ஆர்டெட்டா தான். கண்டிப்பா ஒரு 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 சூப்பரான ஒரு பிளே ஒன்று இருக்கு உங்ககிட்ட ஒரு சிஸ்டமும் அண்ட் ஒரு பிளே ஒன்று இருக்கு. விளையாடுற ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் டாப் கிளாஸ். யூரோப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளப் இப்போ, நாட் ஒன்லி இன் இங்கிலாந்து, யூரோப்பில். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆர்டெட்டா தான். கிரெடிட் டு ஹிம் ஃபார் தட். கண்டிப்பா. பட் நீங்க ஸ்லிப் ஆனதுக்கு காரணமா நான் ஆர்டெட்டா தான் சொல்லுவேன். எதுக்குன்னா டீம் இஸ் சோ ரிலையன்ட் ஆன் மேனேஜர் கோச். அவங்க வந்து ஆப்வியஸ்லி வென் தே ஸ்லிப் அதுக்கு காரணம், அதுக்கு பிளேம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மேனேஜர் தான் எடுத்தாகணும். ஏன்னா எவ்ரி டைம் தே ஹேட் அ சான்ஸ் டு கோ அஹெட். ஒரு சேஸ் பண்ணிட்டு இருக்க டீமோட கொஞ்சம் இன்னும் முன்னாடி போவதுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் தே ஃபெயில் டு டூ இட். எதுக்காக? அவங்களோட மென்டாலிட்டினால. தே நெவர் வென்ட் ஃபார் த வின். இந்த லாஸ்ட் 3 சீசன் நீ சொல்ற 3 சீசனுமே டுவர்ட்ஸ் எண்ட் வரும்போது நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க. அந்த பொசிஷன்ல டைட்டில் வின் பண்ணணும்னா வின்னிங் மென்டாலிட்டி வேணும். இதுதான் நான் எவ்ரி டைம் நான் எல்லா டைம் அதான் சொல்றது. டைட்டில் வின் பண்ணணும்னா டைட்டில் அடிக்கிறதுக்கு வின்னிங் மென்டாலிட்டி வேணும். நீ டாப் டீம், நான் சேஃபா ஆடுவேன், அதெல்லாம் முடியாது. ஸோ என்ன எண்ட் ஆஃப் த டைம் என்ன சொல்றாருன்னா இந்த சேஃப் பிளே தான் பேக் ஃபயர். சேஃப் பிளே தான் பேக் ஃபயர் ஆகி ஆர்சனல் எவ்ரி டைம் தே லாஸ்ட் இட். தி கேவ் அப் தி டைட்டில். சிட்டியோ லிவர்பூலோ இந்த லாஸ்ட் 3 சீசனுமே டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த சீசன் இந்த 2 டீமுக்கு அகேன்ஸ்ட் மேட்ச் வரும்போதெல்லாம் ஆர்சனல் என்ன பண்ணிருக்காங்க, செட் பேக் பண்ணிருக்காங்க. தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் த கேம். அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு, அவங்களோட மென்டாலிட்டியா இருந்திருக்கு. ஸோ அவங்க ரொம்ப ஒரு சேஃப் பிளே பண்ணிட்டு நாங்கள் வின் பண்ண மாட்டோம், நாங்கள் லூஸ் பண்ண மாட்டோம், தோக்க மாட்டோம், ஆனால் வின்க்கு நாங்கள் போக மாட்டோம். தே ஷுட் ஹவ் கான் ஃபார் த கில். தே நெவர் வெண்ட். அதுக்கு தான் தே பெய்ட் ஃபார் இட். அதுக்காக தான் டைட்டில் ஸ்லிப் ஆகி போச்சு. அதுக்காக தான் சிட்டி வின் பண்ணாங்க. அதுக்காக தான் லிவர்பூல் வின் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு மென்டாலிட்டி தான் அவங்க அந்த டீமுக்கு இருந்துச்சு. இந்த மென்டாலிட்டி ஆர்சனலுக்கு கிடையாது. இந்த டைமும் அதுதான் எனக்கு அங்கங்க எட்டி பார்க்கு அந்த மென்டாலிட்டி. தே ஆர் நாட் கோயிங் ஃபார் த வின், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். பெரிய டீமாக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இருக்கட்டும், டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த சீசன் வரும்போது நீங்கள் ஒரு பாயிண்ட், ஒரு கேப், லீடு மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அது இன்னும் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா இருக்கு ஆல்ரெடி, அதை மெயின்டைன் பண்ணணும்னா கோ ஃபார் த வின், டோன்ட் செட்டில் ஃபார் ட்ரா. இந்த டைம் நீங்கள் அப்படி விளாண்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணிடுவீங்க தான். மோஸ்ட் ப்ராப்ளி ஆர்சனலுக்கு தான் இந்த டைட்டில். பட் அதுதான் நான் காரணம்னு சொல்லுவேன். பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் இந்த மேட்ச் ஜெயிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அதுக்கு அகைன் சிட்டி அண்ட் வில்லாவும் அவங்க பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ எங்கள் லாஸ்ட் இப்போ வர்ற ஃபிக்சர்ஸ் எல்லாமே டஃப் ஃபிக்சர் தான். எங்களுக்கும் டஃப் ஃபிக்சர்ஸ், சிட்டிக்கும் டஃப் ஃபிக்சர், ஆஸ்ட்ரேலியாவுக்கும் டஃப் ஃபிக்சர். ஸோ யார் எப்படியும் பாயிண்ட் லூஸ் பண்ணுறது தான். ஆனால் பட் என்ன, அது கண்டினியூஸாக பண்ணக்கூடாது. அதான் நான் பார்க்குறேன். இப்போ லாஸ்ட் ஒரு 2 மேட்ச் பாயிண்ட் ட்ராப் பண்ணிட்டாங்க. சேம் ஆஸ் சிட்டியும் ஆஸ்ட்ரேலியாவும் ட்ராப் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு இருந்தால் தான் நாங்களும் அந்த கேப்பை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கோம். அவங்க ஜெயிச்சு நாங்கள் தோந்தோம்னா கண்டிப்பாக அந்த கேப் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அகைன் ஜாப் தான். கண்டினியூஸாக ட்ராப் பண்ணால் அது இட் வில் கிரியேட் மோர் ப்ரெஷர். ஆர்சனலுக்கு தான் ரொம்ப ப்ரெஷர் கிரியேட் பண்ணிடும். அண்ட் சும்மாவே அது ஃபால் அபார்ட். அந்த ப்ரெஷர் அது இப்படி லாஸ்ட் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, 11 பாயிண்ட்ஸ்ல கேப் வந்திருக்கும். ஒரு பொசிஷன் கிடைச்சிருக்கும். சரி ஓகே, அடுத்த மேட்ச்
ஸ்லிப் பண்ணணும். ஆமா, இந்த மேட்ச் ஒரு இந்த பஃபர் buffer, ஆமா. கிடைச்சிருக்கும், இப்போ கிடைக்கல. ஓகே, ஆர்சனல் இப்போ விட்டுட்டு கொஞ்சம் யுனைடெட் சைடு வரும். யுனைடெட் எனக்கு as I said நல்ல ஒரு எனர்ஜி இருக்கு. எல்லாத்துக்கும் அவங்க ரோல் என்னன்னு தெரிஞ்சுட்டு, இதுதான் என்னோட ரோல். அண்ட் பிளேயர்ஸ் ஆர் கம்ஃபர்டபுள் இனஃப் டு பிளே 4-2-3-1 the more traditional way of football. இந்த ஃபுட்பால் தான் they are used to it, அது அவங்களுக்கு தெரியும். and Carrick has made it more easier for them by saying இதுதான் உன்னோட ரோல், இது உன்னோட ரோல், இதுதான் உன்னோட ரோல், இதுதான் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ரோல் கிடைச்சிட்டு. அண்ட் பாசிட்டிவிட்டி ரொம்ப இப்போ இருக்கு, கான்ஃபிடன்ஸ் இருக்கு கோயிங் டு திஸ் மேட்ச். அமாட் டியாலோ ஃபார்ம்ல இருக்காரு, பிரையன் எம்புமோ ஃபார்ம்ல, செஸ்கோ தேவைப்பட்ட செஸ்கோ யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கா எப்படி போகணும் அது பார்த்துருவோம். உங்களுக்கு அதே தானே மிட்ஃபீல்ட் டூ நம்ம பிவட் 4-3-3 சுரிமெண்டி, டெக்லன் ரைஸ் அண்ட் இன்னொரு ஓடேகார்டு இதுதான் விளையாட போறீங்க நீங்க. அண்ட் நாங்களும் 4-2-3-1 தான் விளையாட போறோம். ஐ திங்க் அகெயின் செஸ்கோ ஸ்டார்ட் பண்ணலாம், பட் அகெயின் அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். பிகாஸ் வி வாண்ட் இது ஓல்ட் ட்ராஃபர்ட்ல நடக்கல, இது எமிரேட்ஸ்ல நடக்கும்போது. ஸோ சேம் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணி ஆகணும். பொசிஷன் கேம் நாங்கள் விளையாட போறது இல்லை. ஆப்வியஸ்லி அட்டெண்டா பால்லர்ஸ் பொசிஷன் தான், நீங்கள் பொசிஷன் வைஸ் விளையாடுங்க. மெயின் விஷயம் எங்க செட் பீஸ்ல இருக்க போகுது. ஏன்னா இந்த சீசன் வந்து டாப் 2 டீம்ஸ் வந்து அதிக செட் பீஸ்ல கோல் அடிச்சு ஆர்சனல் யுனைடெட். போன டைம் ஆப்போசிட்டா இருந்துச்சு, போலார் ஆப்போசிட். இந்த டைம் நாங்கள் 2 பேருமே நெக் டு நெக் தான் இருக்கும். ஸோ அது ஒன்று இருக்கு, செட் பீஸ் எப்படி போக போகுது அப்படின்ட்டு. ஆனால் இந்த மேட்ச் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஆமாம். வி நீட் பிளேயர்ஸ் லைக் ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தேவை இருக்கு. மெக்வாயர் ஆப்வியஸ்லி அகைன் தேவை. எனக்கு தெரிஞ்சு அதே டீமை ரெப்ளிகேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். வேற எங்களுக்கு அதே டீம் தான். அண்ட் அகைன் எங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இது ரெஸ்ட். இந்த வீக் எக்ஸ்ட்ரா மேட்ச் கிடையாது. இவங்க ஒரு மேட்ச் விளையாண்டு வராங்க, அது அவைலபிள். ஆமா, டிராவல் பண்ணி அங்க போயிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா இன்டர்நேஷனல் மாதிரி ஒரு டீம் தோக்கடிச்சு, ரைட், கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ரைட் தான். பட் ஃபெட்டிக் வைஸ் சொல்லுங்க, பிசிக்காலிட்டி வைஸ், ஃபெட்டிக் வைஸ் அவங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு பிளேயரை நாங்க ரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். நம்ம டெக்லன் ரைஸ் இருக்கு, கேப்ரியல்லாம் ஸ்டார்ட் பண்ணல, கேப்ரியல் மேலகஸ் வேற யாரோ யோக்கரஸ் கூட ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இதுல இவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுல பண்ணுவாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரீமியர் லீக் அகேன்ஸ்ட் யுனைடெட், அகேன்ஸ்ட் அண்ட் இன்ஃபார்ம் யுனைடெட். ஸோ இவங்களுக்கு இந்த டீம் தான் இருக்க போது ரெஸ்ட் பண்ண பிளேயர்ஸ்லாம் கம்பேக் பண்ணுவாங்க. பட் யுனைடெடுக்கு அதே பிளேயர்ஸ் விளையாண்டா நல்லா இருக்கும். அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா. எனக்கு ஆனா மேபி செஸ்கோ கேரிக் ஸ்டார்ட் பண்ணது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். பிகாஸ் ஆஃப் தி இந்த கிராஸ் பண்ணி ஹைட் ஃபேக்டர் யூஸ் பண்றதுக்கு பண்ணலாம், சான்ஸ் இருக்கு. ஆல்சோ அவரும் கொஞ்சம் ஃபார்ம்ல இருந்தாரு லாஸ்ட் மேட்ச் விளையாட முன்னாடி. ஸோ தேர் ஆர் சான்சஸ். பட் அதே டீம் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு நினைக்கிறேன். அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த ஒரு யூனிட்டுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அது ஒன்று இருக்கும். ப்ளஸ் ரெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த ஃபெட்டிக் இஷ்யூ கிடையாது. மேபி செஸ்கோவா கோயிங் ஃபார்வர்ட் தேவைப்பட்டா சப்ஸ்டிடியூட்ல கொண்டு வரலாம். பட் அதே டீம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த கேரக்ட் என்ட்ரிமா இருக்கும் போதுல இருந்து இன்னும் இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யுனைடெடோட 100th வின்க்கு. ஆர்சனலுக்கும் யுனைடெடுக்கும் இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல ஹெட் டு ஹெட் வந்து யுனைடெட் 99 வின்ஸ், ஆர்சனல் 91 வின். ஆமா, நீங்க 80s இருந்தீங்க, வின் பண்ணி 90s நீங்களும் உள்ள வந்துட்டீங்க. நாங்க இன்னும் அதே 99ல தான் இருக்கோம். ரொம்ப டைமா 2-3 சீசன் எங்களுக்கு இந்த சீசன் தான் வேணும். செஞ்சுரி ஆஃப் வின்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்சனல் நடந்தா அது ஃபர்ஸ்ட் டீம் டு வின் 100 மேட்சஸ் அகேன்ஸ்ட் பர்டிகுலர் டீம், அகேன்ஸ்ட் ஒன் டீம் அப்படின்னு ஆகும். அந்த ஒரு ரெக்கார்டு அதுக்காக நான் ரொம்ப டைமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி அது நடக்கணும். அண்ட் லாஸ்ட் என்ன ஹெட் டு ஹெட் லாஸ்ட் ரீசெண்ட் 5 மேட்சஸ் ஆர்சனல் 3 ஜெயிச்சிருக்குது, ஒரு லாஸ், வேற 1 ட்ரா. ஸோ ரீசெண்ட் ஹெட் டு ஹெட் இஸ் ஃபேவரிங் ஆர்சனல். பார்ப்போம் எப்படி போக போகுது இந்த மேட்ச். ஆனால் ஃபயர் கொண்டு வந்து இது ஃபயர் ஆகும் ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப டைம் எங்களுக்கும் மஸ்ட் வின், உங்களுக்கும் மஸ்ட் வின். ஸோ அதுவும் ஒரு ரைவல்னாலே அந்த ஃபார்ம் வேற லெவலில். ரொம்ப டைமுக்கு அப்புறம் ஆர்சனல் கூட விளையாட போகும்போது ஒரு ஃபார்ம்ல வரோம் நாங்கள். ஸோ ஆர்சனல் ஆப்வியஸ்லி 3 சீசனாக ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கான்டெஸ்ட் பார்க்க நல்லா இருக்கும் ஃபிசிக்கலா. அகைன் இந்த மேட்ச் நல்லா ஃபிசிக்கலா யாரு
மிட்ஃபீல்டு யார் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்களோ தேல் வென் த மேட்ச் அப்படின்னு தான் தோணுது. இந்த மிட்ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் பால் அண்ட் செகண்ட் பால்க்கு அந்த இன்டென்சிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் இந்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. மேட்ச் வில் பி டிசைடட் இயர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம், பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. உன்னோட ப்ரெடிக்ஷன் என்ன? 1-0 ஆர்சனல் நினைக்கிறேன். 1-0 ஆர்சனலா? எனக்கு என்ன பண்ணு தெரியல. ப்ரெடிக்ஷன் எனக்கு ஆக்சுவலி ப்ரெடிக்ஷன் பண்ண வேண்டாம். ப்ரெடிக்ஷன் இருக்கு மைண்ட்ல, அது மைண்ட்லயே இருந்துக்கிட்டும். ஆனால் எனக்கு ஒரு ஜிங்ஸ் ஆகிருமோன்னு பயமா இருக்கு. ஸோ பார்ப்போம். ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட், அவ்வளோதான். வின் பண்ணால் நல்லா இருக்கும். அண்ட் வீடியோ நம்ம மேட்ச் அப்புறம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு, மேட்ச் எப்படி போச்சு அதுக்கு நம்ம அப்போ ஒரு வீடியோ பண்ணி அதில் சந்திப்போம் மீண்டும். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விக்ரம் அண்ட் பிரசன்.